பக்தி ஒளி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். என்கிட்ட கேட்ட ஒரு நபர் என்ன கேட்டிங்கன்னா, சார் கிராம தெய்வம் சொல்லக்கூடிய தெய்வத்தை பற்றி முக்கியமாக இந்த கிராம தெய்வத்தில் வழிபட்டா நமக்கு என்ன சார் யோகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சில பேர். கிராமம் தெய்வங்களுடைய அருளாசி என்பது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா கிராமம் அப்படின்னா ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்களேன். கிராமம்னாவே ஒரு விவசாயம். விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பு வரணும். விவசாயத்தில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயிரை போடுவோம், நெல் பயிரை போடுவோம், அதுக்கப்புறம் விதை நெல்லை போடுவோம், கரும்பு இது பண்ணுவோம். இப்படி அடிப்படை ரீதியாக கிராமத்துடைய பாரம்பரிய உணவுகளும் சரி, அதுக்கப்புறம் விவசாய நிலங்களும் சரி, இவங்க எல்லாத்துமே ஒரு கிராம செழிப்பாக இருக்க வேணும்னா அதுக்கு மெயின் உதாரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கிராமத்து தெய்வங்கள். சரிங்களா? அந்த கிராம தெய்வங்களை பார்த்தீங்கன்னா மகிழ வைப்பது தான் நம்மளுடைய இந்து தர்மப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாடுன்னு சொல்லப்படுகிறது. அதில் ரீதியாக பார்த்தீங்கன்னா கருப்பர். இந்த கருப்பசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகத்துவம் உண்டு. இந்த மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருப்பு சாமியை யாரெல்லாம் வழிபட்டால் என்னவான விஷயங்கள் நமக்கு விரைவில் நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்வினை கோளாறு உள்ளவங்கள். இப்போ செய்வினை கோளாறுல பல பேர் பல விதமான பாதிப்புகள் பெற்றிருக்காங்க. நம்ம கண் கூட பார்க்குறோம். அல்லாமல் நமக்கு காதறிய செவி மூலமாக நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. எங்கள் போன்ற ஜாதகர் ஆன்மீக சம்மந்தப்பட்டவாதிகள் நாங்கள் கண்டாலும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த செய்வினை சம்பந்தமான அமைப்புள்ளவங்களுக்கு இந்த கருப்பர் எப்படி உதவி செய்வார் கேட்டிங்கன்னா, முதல்ல வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை நடத்தி வைப்பார். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு செய்வினை பிடிச்சிருக்குன்னு அந்த செய்வினை ஏன்னா எல்லா பக்கம் போயிட்டாங்க. எந்த பக்கமும் அவன் அந்த செய்வினை சம்பந்தமான விஷயத்துல என்னால் விடுபட்டு வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இலுப்பை அடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பர்ல இலுப்பை மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இலுப்பை அடி கருப்பர் இதை சரணடி அடைஞ்சிங்கனால் உங்களுக்கு விரைவில் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியுமானா பெற முடியும். சரி, இருப்பையடி கருப்பை தெரிஞ்சவங்க அந்த ஸ்தலத்தை தேடி போய் வழிபடுறதை செய்யிட்டு, நான் இருக்கிறது சென்னை, நீங்கள் சொல்லக்கூடிய ஏரியா எந்த இடத்துல இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது எனக்கு தெரியாது. ஆனால் கருப்பர் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆற்றல் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்கள் பகுதி இருக்கக்கூடிய ஆச்சுங்களா, கிராமம் அப்படின்னாவே ஒரு எல்லை கோடுன்னு சொல்லுவோம். அந்த எல்லை கோடு அது கிராமத்து மட்டும் எல்லை கோடு அல்ல, டவுனிலையும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பர் சம்பந்தமான பெயர் உள்ள அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியுமே ஏதாவது ஒரு சந்து பொந்து ஏரியாவில், அப்புறம் முச்சந்தி சம்மந்தப்பட்ட பகுதியில், அல்லது பார்த்தீங்கன்னா முன்ன ஒரு அங்கே கிராமமாக இருந்துச்சு, அங்கே ஒரு எல்லை தெய்வமாக ஒரு தெய்வம் இருந்தாங்க. அந்த இப்போ எல்லாமே அந்த கிராம தெய்வம் எல்லாம் அழிஞ்சு இப்போ ஃபுல் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ அந்த தெய்வம் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு அந்த தெய்வத்துடைய பேர் அங்கே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வழிபடலாம். சார் அந்த மாரி இடமும் எங்கள் வீட்டில் எனக்கு காதில் நான் கேட்டதும் இல்லை, கண்ணால் பார்த்தது இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்களாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான பரிகாரம் தாங்க. என்ன வகையான பரிகாரம்? அதனால நம்ம சித்தர்கள் முத்தர்களுடைய சொல்லுக்கு செவி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்னங்க பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சொன்னக்கூடிய தாந்திரிக பரிகாரம் ஒன்று இருக்கு. சரிங்களா? 27 நட்சத்திரத்துக்கு உண்டான 27 எலுமிச்சக்கனி, கனியிலே ராஜக்கனி சொல்லக்கூடிய கனியாக இருக்கு. அந்த கனியில பார்த்தீங்கன்னா 27 எலுமிச்சை பழத்தை எடுத்துக்க வேண்டும். ஆச்சுங்களா? இந்த 27 எலுமிச்சை பழத்தை என்ன சார் பண்ணலாம்? அடுத்த கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம்.
இந்த 27 எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்தா 2ஆக வகுந்து அது இருக்கிற முத்துக்கள் சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முத்துக்களை தனியாக வடிகட்டி நீங்க வந்து பார்த்தா அந்த முத்துக்களை எல்லாம் தனியாக ஒதுக்கிடணும். அதோடைய சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாறுல வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையான இந்த செய்வினை சம்மந்தப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது அது சார்ந்த பிரச்சனை உள்ள குடும்ப ஆளுகள் முக்கியமா நீங்க அந்த பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? என்னவே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாறையில தூய்மையான பஞ்சகாவியம் சொல்லக்கூடிய மாட்டோடைய வரக்கூடிய அத்தனை பொருள்களையும் அவர் மகிமை பெற்றது. கறவை மாடு, மாடுல வந்து பண்ண லேசான மாடு இல்லைங்க, கறவை மாடு சொல்லக்கூடிய கருப்பு இல்லாம வெள்ளை இல்லாம ரெண்டும் கலந்த மாடு சொல்லக்கூடிய கறவை மாடு, அது நாட்டு மாடு. அந்த நாட்டு மாட்டு வரக்கூடிய கோமயம், அடுத்தது வந்து மாட்டு சாணம், அதுக்கப்புறம் வந்து பால், தயிர், இது எல்லாத்தையுமே அந்த எலுமிச்சப்பழ சாறில் வந்து பிழிஞ்சு ஆச்சுங்களா, அதை நல்லா என்ன பண்ணீங்கன்னா முதல் நாள், அதாவது மறுநாள் அன்னைக்கு பூஜைனா முதல் நாள் அன்னைக்கு இதை நீங்கள் சேகரித்து கொள்ள வேண்டும். அதில் வெட்டி வேர் ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் வந்து அபிஷேக பொடி. இப்போ முன்னையாச்சு அபிஷேக பொடி வந்து போனால் அதுக்குன்னு தனியாக மருந்துகள் இருக்கு ஆச்சுங்களா. அதில் ஒவ்வொரு எல்லைகளுக்கும் ஒவ்வொரு காட்டு பகுதியில் போய் நாங்கள் சேகரித்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இப்போ வந்து நவீன கால ரீதியாக நீங்கள் எதற்குமே வந்து எங்கேயுமே போய் சுத்த முடியாமல் அதை பற்றி தேடி கண்டுபிடிச்சி அதை ஒவ்வொரு பொருளும் நீங்கள் சேகரிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்களே வந்து எங்களை மாரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட நபர்களே என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் வந்து அபிஷேக பொடி, தீத்த பொடின்னு சொல்லுவோம். அபிஷேக தீத்த பொடி ஆச்சுங்களா. அந்த அபிஷேக தீத்த பொடி வந்து நான் சொல்கிற அத்தனை மூலிகை சாரும் மூலிகை சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் போட்டு தான் அதை பொடியாக்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மக்களுக்கு போய் சேரணும்னு அது பயன்பட்டு கொண்டாந்துருக்காங்க. அந்த பொடியை நீங்கள் வாங்கிட்டு அந்த பொடியை வந்து அதில் மிக்ஸ் பண்ணணும் ஆச்சுங்களா. அதுக்குள்ளே கலந்து ஒரு நாள் முழுக்க நீங்கள் வந்து அதை ஊற வச்சு மறுநாள் காலையில் அது விடிய பொழுது கரெக்டாக 4:30 மணிக்கெலாம் உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் ஆச்சுங்களா, வாராகி தாயாக இருக்கலாம், அல்லது அம்பாலாக இருக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வம் சொல்லக்கூடிய கருப்பனார், வீரனார், ஐயனார், அக்கறை வந்து இந்தமாரி தெய்வங்கள் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வங்களை நினச்சி ஒரு கும்ப கலசத்தை வந்து ரெடி பண்ணி ஆச்சுங்களா, நீங்கள் ஒரு நாள் பூஜையை பண்ணி காலை பொழுது, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி பூஜைக்கு ஆரம்பிக்க வேண்டும். மாலை பொழுது சூரியன் முறையத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட நபரை, எப்படி பாதிக்கப்பட்ட நபரை அதிலிருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து சுத்தமான நீர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரை வந்து கொஞ்சம் இதையே கலந்து, அது சுத்தமான நீரை கலந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், குளிக்க வைக்கணும். குளிக்க வைக்க போகும்போது நான் சொல்லக்கூடிய மரத்தருடைய வேர்கள் அல்லது வந்து பட்டைகள் அல்லது இலைகளை வந்து நீங்கள் சேகரிக்கணும். அப்படிப்பட்ட 5 வகையான மூலிகை சம்பந்தப்பட்ட விசேஷ சாந்தமான மரங்கள் இருக்கு. என்னென்ன மரம் இருக்குன்னா, ஆலமரம் பட்டை, அரச மரப்பட்டை, வேப்ப மரப்பட்டை, அதுக்கப்புறம் அத்தி மரப்பட்டை, மாமரப்பட்டை. இந்த பட்டையெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து அதை நல்லா பவுடர் ஆக்கி அதையும் கலந்து இவங்களை வந்து குளிக்க வச்சால் எப்படிப்பட்ட தீய சக்தி உடம்புல இருந்தாலும், செய்வின சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உடம்புல இருந்தாலும் அது அடுத்த நிமிஷமே வெறியேறி போகும் என்று இது உறுதியாக நம்ம நம்பலாம். ஆனா அதுக்கு கருப்பருடைய துணை தேவைப்படுகிறது. அப்போ அந்த கருப்பரை அந்த நாள் முழுக்க வந்து அன்ன ஆதாரத்துல வந்து உப்பு கம்மியாக இருக்க வேண்டும், காரம் கம்மியாக இருக்க வேண்டும், புளிப்பு கம்மியாக இருக்க வேண்டும், இனிப்புகள் அறவே சேர்த்தக்கூடாது. சரிங்களா. அது பாதிக்கப்பட்ட நபர் மட்டும் இல்லை, அதை சார்ந்து அதன் மூலமாக பிரச்சனை உள்ள நபர்களும் இதை பின்பற்றலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனிதோ நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.